ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 51. காற்று அமர்ந்தது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். எப்பொழுது காற்று அமர்ந்தது? இதுல என்ன சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48 இருந்தே வாசிக்கும் போது, இரவின் 4ஆம் ஜாமத்துல கடல் மேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். எல்லாரும் பயப்படுகிறாங்க, எல்லாரும் பயத்தினால அலறுகிறாங்க. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைகிறாங்க. ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறாரு. பேதுரு இறங்கி வருகிறார், அவரும் பயப்படுகிறார். மறுபடியுமாய் பேதுரு உற்சாகம் அடைகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் இருந்த படவில் ஆண்டவராகிய இயேசு ஏறினாராம். அப்பொழுது காற்று வந்தது. அது வரைக்கும் பயம், கலக்கம், போராட்டம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பயங்கரமான பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா இயேசு படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை, போராட்டம், பலவீனம் இயேசு உங்க வாழ்க்கை என்ற படகில் வரும்போது, உங்க இருதயத்துக்குள்ளாக வரும்போது, உங்க குடும்பத்துல வரும்போது, நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். காற்று அமர்ந்து போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். செபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அருமையான தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை காணப்படுகிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் பயங்கரமாய் வீசி கொண்டிருக்கிற ஆண்டவரே, குடும்பங்களை அழைத்து தெய்வ பிள்ளைகளை நெருக்கப்படுத்துகிற எல்லா விதமான போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. தேவைகளை சந்திங்கப்பா. கடல் பாரங்கள் மாறட்டும். பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, நன்மைகள் உண்டாகட்டும். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்ததாமே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல ரிசல்ட் கிடைக்க உதவி செய்வீராக. நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமா எங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க போன் நம்பர்ல நீங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.